சட்டமங்களுக்காக நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமலர் நாளிதழில் வாரம் வாரம் சட்டம் என்ன சொல்லுது அப்படின்ற பகுதியில் நான் வாசகர்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லிட்டு வரேன். அந்த வரிசையில் ஒரு வாசகர் கேட்டிருந்தாங்க, பொதுவான சொத்து, அதாவது அரசாங்கத்திற்குரிய சொத்தை யாராவது ஆக்கிரமிப்பு செய்தால் அதை அகற்ற என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் கேள்வி. அதுக்கான பதிலை நம்ம தெரிஞ்சுப்போம். நம்முடைய நிலம், நம்ம பேரில் இருக்கிற ஒரு சொந்த நிலத்தை யாராவது ஆக்கிரமிப்பு செஞ்சாங்கன்னா நம்ம அதற்கான புகாரை காவல் நிலையத்தில் கொடுத்து அதன் அடிப்படையில் நீங்கள் வசிக்கின்ற பகுதியில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம். அதுவே பொது இடமாக இருந்தால், அரசாங்கத்திற்குரிய சொத்தாக இருந்தால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது நடைமுறையை இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுப்போம். அரசாங்க சொத்து அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்க சொத்து நிறைய வகைப்படுகிறது. முதல்ல கிராம நத்தம், கோயில் நிலம், புறம்போக்கு நிலம், அனாதீனம், இப்படி நிறைய வகை இருக்குது. கிராம நத்தத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கிராம நத்தமும் அரசாங்க நிலம்தான். ஆனால் கிராம நத்தம் நிலத்தில் ஒரு மின்சார இணைப்பு பெற்றுக்கொண்டு ஆண்டாண்டு காலமாக காலங்காலமாக வசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி வசிக்கக்கூடியவங்களுக்கு அரசாங்கம் ஒரு ஜிஓ போடுவாங்க. இல்லைன்னா யாராவது ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் இதற்கென சிறப்பாக நியமிக்கப்படுவாங்க. தாசில்தார் ரேங்கில் இருக்கிறவங்க இல்லை கலெக்டராக இருப்பாங்க. அவங்க இதற்கென பிரத்யேகமாக நியமிக்கப்படுவாங்க. அந்தந்த மாவட்டத்தில் ஜிஓ மூலமாக பாஸ் பண்ணி அவங்க சொல்லுவாங்க, கிராம நத்தம் நிலத்தில் தொடர்ந்து காலங்காலமாக வசிக்கக்கூடியவங்களுக்கு மின் இணைப்பு பெற்று அதே இடத்துல வசிச்சுட்டு வந்தால் அவங்களுக்கு அவங்க வசிக்கக்கூடிய இடத்துக்கு பட்டா கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு அறிவிப்பை அரசாங்கம் அவ்வப்போது கொடுத்துட்டே தான் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் வசிக்கிற இடம் கிராம நத்தமாக இருந்தால், அரசாங்கம் சொல்லக்கூடிய விதிமுறைக்கு உட்பட்டிருந்தால் நீங்கள் சம்மந்தப்பட்ட அதிகாரியிடம் விண்ணப்பம் கொடுத்து நீங்கள் வசிக்கின்ற இடத்திற்கு பட்டா வாங்கி கொள்ளலாம். இது கிராம நத்தம் நிலம். சரிங்க, மற்ற இடம் அப்படின்னு சொல்கிறோம். கிராம நத்தம் நிலம் கூட அரசாங்க இடம்தான். பட்டா இல்லாமல் நீங்கள் வைத்திருந்தால் அந்த இடத்துல யாராவது குடியிருந்தால் அவங்கள நீங்கள் அகற்றணும் அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்தால், அதாவது அவங்க அத்துமீறி குடியிருக்கிறாங்க, இல்லை அது ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்காக கிராம நத்தம் நிலத்தை அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதற்கும் வழி இருக்கிறது. எல்லா வகையான அரசாங்க நிலத்துக்கும் நீங்கள் யாராவது அத்துமீறி அதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் உடனடியாக உங்கள் பகுதியில் உள்ள விஓஓ கிட்ட புகார் கொடுக்கலாம். விஓஓ எடுத்துக்கல அப்படின்னா தாசில்தார்கிட்ட கொடுக்கலாம், ஆர்டிஓ, பிடிஓ, இதற்கு அடுத்த நிலையில் டிஆர்ஓ இருக்காங்க, கலெக்டர் இருக்காங்க. நீங்கள் இந்த வரிசையில் எந்த பகுதியில் வசிக்கிறீங்களோ சம்மந்தப்பட்ட அதிகாரியிடம் நீங்கள் உங்களுடைய புகாரை கொடுக்கலாம். உங்களுடைய புகாரை இத்தனை மட்டத்தில் கொடுத்தங்க, ஆனால் ஒரு கோயிலுக்குரிய நிலத்தை ஒரு பணம் படைத்தவர், வசதி படைத்தவர் ஆக்கிரமிச்சிருக்காரு, ஆனால் எந்த அதிகாரியும் நடவடிக்கை எடுக்கலை, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? அதிகாரிகள் யாருமே நடவடிக்கை எடுக்காத நிலைமையில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பொதுநல வழக்கு தொடர்ந்து அதன் மூலம் தீர்வு காணலாம். இந்த சட்டம் மட்டும் இல்லை, நீர்நிலைகளில் அத்துமீறி குடியிருப்பவர்களை நீக்குவதற்காக தனியாக 2007 ஒரு சட்டமும் கொண்டு வந்திருக்காங்க. அரசாங்க இடத்தில் யார் அத்துமீறி குடியிருந்தாலும் அவற்றை அகற்றுவதற்கு நீங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்யலாம். நன்றி, வணக்கம்.